அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு ராசி மண்டலத்திலே ராசிநாதன் சஞ்சரித்து ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திரன். இந்த நாளிலே நல்ல லாபங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றி, முயற்சிகள், பொருளாதார நிலை மேம்பாடு, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொண்டே அதன் மூலியமாக நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பாக நடைபெறுகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆதாயம், தொழில் முன்னேற்றம், ராசிக்கு 10லே வருகிறார் சந்திரன், நல்ல லாபங்கள், வெற்றிகரமான விஷயங்கள், ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்து ரிஷபராசி மண்டலத்தில் செஞ்சிருக்கிறார். புதிய தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், பொருளாதார நிலை மேம்பாட்டு போன்றவற்றையெல்லாம் சிறப்பாய் அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன், எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆதாயம், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல்வேறு கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சுமூகமான முறையிலே எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைத்து தொழில் முன்னேற்றம், பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல லாபங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. ஆகையால் சற்று கவனமாக இருங்கள். வண்டி வாகனங்களிலே செல்லக்கூடிய நபர்கள் சிறிது கவனமாக செல்வது மிக மிக சிறப்பு. எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் அம்பிகையும் விநாயகரும் வழிபாடு செய்துவிட்டு செய்யுங்கள். உங்களுக்கு வெற்றிகரமான பல்வேறு விஷயங்கள் வந்து சேரும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு ராசி மண்டலத்திலே 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திரன், அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்றார் சனி பகவான். சனி பகவானுடைய வீரியங்கள் இருந்து வந்தாலும் இந்த நாளிலே புதிதாய் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திடீர் திருமண பாக்கியம், அதே போல் தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாய் அமையும். திடீரென்று காதல் மலர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வதற்கான ஒரு அரிய நாள் இன்று. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு ராசிக்கு 6லே இருக்கிறார் சந்திர பகவான், ராசிநாதனாகப்பட்ட புத பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமைய பெற்று பல்வேறு விஷயங்கள் சிறப்பான முறையிலே அமைந்து உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல்நிலையினுடைய பாதிப்புகள் அனைத்தும் நீர்ந்து ஒரு இன்பமான சூழ்நிலை வந்து சேர்கிறது. எதிர்பார்த்த பணவரவு, வெற்றிகரமான விஷயங்கள் ஆதாயமாக அமையும். அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள். ராசிக்கு 5லே சந்திரன் அமைந்து உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்திலும் பார்வை கொண்டு உங்களது பல்வேறு விதமான விஷயங்களை சிறப்பாய் அமைய பெற்று எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, வெற்றிகரமான விஷயங்கள் ஆதாயமாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த விருச்சிக நேயர்களே, 6ஆம் இடத்திலே இருக்கிறார் உங்கள் ராசிநாதன், 3லே அமையப்பெறுகின்றார் சந்திரன். போதிய தனவரவுகள், தொல்லை இல்லாத நிம்மதியான மன வாழ்க்கை, அதே போல ராகுவோடு இணைந்த சந்திரன் உங்களுக்கு நல்ல வீரியங்களையும் விஜய ஆரோக்கியங்களும் செய்து தருகிறார். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஆதாயமாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்பெற்று 4லே சனி பகவான் இருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் பல்வேறு கஷ்டங்கள் உங்களுக்கு வராமல் இருப்பதற்காக சனி பகவான் பல்வேறு விதமான ஆதாயங்களையும் லாபத்தையும் நட்பு வட்டாரத்தில் நல்ல முயற்சிகளையும் வெற்றிகரமான விஷயங்களும் எதிர்பார்த்த பணவரவு, தனவரவுகள் போன்றவற்றை சிறப்பாய் நடைபெறுகிறது. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு இந்த நாளிலே எதிர்பார்த்த வெற்றிகளும் நிஜமான ஆதாயங்களும், அதே போல் சில நேரத்திலே மனக்குழப்பத்துடன் உங்களது பிரச்சனைகள் இருந்து வர சிலரால் உங்களுக்கு தேவையில்லாத நபர்களுடைய சவகாசத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. புதிய நட்பு வட்டாரத்தில் நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் தேடி வரும். அதே போல் தொழில் முயற்சிகள், கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான்.
ராசிநாதன் 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இந்த நாளிலே கடின உழைப்பும் நல்ல வெற்றிகரமான விஷயங்களும், ராகுவோண்ட சேர்ந்த சந்திரன் அதீத பிரயாண தூரங்கள், நீண்ட நெடுந்தூர பிரயாணங்களை மேற்கொண்டு இந்த நாளிலே உங்களது பொருளீட்டுக்கான விஷயங்களை, முதலீட்டுக்கான விஷயங்களை ஏற்பாடு செய்கிறீர்கள். தொழில் முன்னேற்ற வரவுகள், அதே போல் நல்ல ஆதாயமான விஷயங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கிறார் குரு பகவான், உங்கள் ராசிநாதன். ராசிக்கு 12லே மறைகின்றார் சந்திரன். கணவன் மனைவிடத்திலே கருத்து வேறுபாடுகள் நிலவும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும். எதிர்பார்த்த பணவரவு, தனவரவுகள் ஆதாயமாக மாறும். எதிலும் சில நேரங்களிலே சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பாய் அமையப்படுகிறது. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.